கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவன் எதிலிருந்து மக்களை சுத்தமாக்குவேன் என்று கூறுகிறார். இதுக்கான பதில் எல்லா அசுத்தங்களும் விக்கிரகங்களும். யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதில் ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? தேவன் ஏன் மனம் மாறுவதில்லை? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? God is not human that he should lie, not a human being that he should change his mind. Does he speak and then not act? Does he promise and not fulfill? Numbers 23:19. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? யோசேப்புன்ற ஒரு சிறுவனுக்கு ஒரு ஆசிரியர் ஆக வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவு இருந்ததா. ஆனால் அவன் குடும்பம் ரொம்பவே ஏழ்மையாக இருந்ததா. பள்ளிக்கு அப்புறமா அவன் ஒரு சிறிய கடையில் வேலை செய்து அவங்க அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருப்பானா. பல இரவுகளில் அவன் ரொம்பவே சோர்வாகவும் மனம் உடைந்தவனாகவும் இருப்பானா. ஒரு மாலை நேரம் ஒரு வயதான போதகர் சொன்னாரா, தேவன் வாக்குத்தத்தம் செய்தா அதை ஒருபோதும் மறக்க மாட்டார்னு. அந்த வார்த்தைகள் யோசேப்போட இதயத்தில் ஆழமாக பதிந்ததா. மக்கள் உன் கனவு நடக்காதுன்னு சொல்லும் போதும் படிப்பை விட்டு விடுன்னு சொன்னாலும் யோசிப்பு ஜெபித்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்தானா. பல ஆண்டுகள் கழிந்துதான் அருகில் இருந்த ஒரு பள்ளியில ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டதான். யோசேப்பு நம்பிக்கையுடன் விண்ணப்பித்தானா. முடிவுகள் வெளியான நாள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் பட்டியலில் யோசேப்பின் பெயரோ இருந்ததா. அவன் கண்களில் சந்தோஷ கண்ணீர் வந்ததா. ஏசப்பா, நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு நன்றி சொன்னானா. அதுக்கப்புறம் யோசேப்பு ஒரு நல்ல ஆசிரியர் ஆனானா. குழந்தைகளோட அடிக்கடி இப்படி சொல்லுவானா, மனிதர்கள் சில நேரத்துல வாக்க மீறலாம், ஆனா தேவன் ஒருபோதும் பொய் சொல்லவும் மாட்டார், அவர் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. ஆமென்.